Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கம்பு brownie தான். First measure பண்ணிப்போம். Dark compound chocolate 100 கிராம், butter வந்து 50 கிராம் எடுத்துர்க்கேன். இது வந்து நம்ம double boil methodல first நம்ம ரெண்டுத்தையும் மெல்ட் பண்ணி நல்லா உருக்கி எடுத்து வச்சுப்போம். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா mix கொடுத்துட்டு அது அப்படியே வைங்க, கொஞ்ச நேரம் ஆறட்டும். Next நம்ம dry ingredients measure பண்ணிப்போம். கம்பு மாவு 1/4 கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்துர்க்கேன். கிராம்ல பாத்தீங்கன்னா 30 கிராம் அளவுக்கு வரும். கோகோ பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், கிராம் அளவு பாத்தீங்கன்னா 5 கிராம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம ஜலிச்சிட்டு விஸ்க பயன்படுத்தி நல்லா ரெண்டுத்தையும் ஒண்ணா mix பண்ணி எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் சக்கரை பாத்தீங்கன்னா நான் brown sugar மட்டும் தான் எடுத்துர்க்கேன். 75 கிராம் வந்து எடுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு முட்டையை வந்து அதோட சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் பீட்ல வச்சு ஃபர்ஸ்ட் பீட் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அதே ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சு பீட் பண்ணுங்க. இப்போ முட்டை சக்கரை எல்லாம் நம்ம mix பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க அந்த சாக்லேட் mix ஓரளவுக்கு நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதோட சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு முட்டையும் அந்த சாக்லேட் mixையும் நல்லா ஒரு mix கொடுத்துப்போம். நெக்ஸ்ட் நம்ம வச்சிருக்க அந்த கம்பு மாவை இதோட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கங்க. உங்களுக்கு mix பண்ணும்போது பாத்தீங்கன்னா மாவு நல்லா டைட் ஆகும். இதுக்காக நீங்க பாலோ இல்ல தண்ணியோ எதுமே சேர்க்க கூடாது. வெறும் இந்த மட்டுமே நம்ம சேர்த்து mix பண்ணனும். லாஸ்டா ஒரு பிஞ்ச் அளவுக்கு salt மட்டும் சேர்த்து ஒரு mix கொடுத்துப்போம். நான் இன்னைக்கு வச்சிருக்க ட்ரே பாத்தீங்கன்னா 1/2 kg brownie செய்யற ட்ரே. ஆனா இந்த அளவு பாத்தீங்கன்னா 250 grams அளவுக்கு தான் வரும். சோ அதனால நான் வந்து இத ஆஃபா மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எல்லா கார்னரும் வரா மாதிரி ஈவனா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த எட்ஜஸ்லாம் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு சாக்கோ சிப்ஸ் இல்ல சாக்லேட் எது வேணுமோ நீங்க மேலே சேர்த்துக்கலாம். என்கிட்ட வால்நட் இருக்குறதால நான் வால்நட்டை வந்து பொடியா கட் பண்ணி அதோட சேர்த்துக்கிறேன். இப்போ OTG ஆல்ரெடி நான் 160ல ரெண்டு ராடும் ஹீட் பண்ற மாதிரி ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி கீழ ராட் மட்டும் செட் பண்ணிட்டு டெம்பரேச்சர் அதே வச்சிருக்கேன். டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு 30 minutes வெச்சேன். ஆனா எனக்கு 20 minutesலயே brownie வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் சூடாவே எடுத்து வந்து இத காமிக்கிறேன். நான் எடுத்த உடனே சூடா கட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். செம்ம சாஃப்ட்டா இருக்கு. எனக்கு எதுவுமே வந்து அந்த பேப்பர்லயே ஸ்டிக் ஆகல. நீங்க வந்து பேக்கிங் பேப்பர் வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த parchment பேப்பர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. செம்ம சாஃப்ட்டா நல்லா மாய்ஸ்டா இருக்கு. இத நீங்களும் உங்க வீட்ல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. Thank you friends.